மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நேற்று தான் காந்தியினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு காந்திக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடை பற்றி சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுமே அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அதாவது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தபால் தலைகள் வெளியிடுவது, நாணயங்கள் வெளியிடுவது என்பது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். காங்கிரஸ் கட்சியுமே கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தது. இன்னும் ஒருபடி மேலே போய் ஜெயராம் ரமேஷ் வந்து அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பார்த்தோம்னா காந்தியினுடைய வரலாற்றை எழுதிய பியாரிலால் எப்படி காந்தி ஆர்எஸ்எஸ் என்பது எப்படி ஒரு வகுப்புவாத இயக்கம் என்பதை பற்றி அவர் சொன்ன அந்த உரையாடலை பதிவு செய்ததையும் எடுத்துப்பட்டிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இவங்க சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வல்லபாய் பட்டேல் அவருமே கூட ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதித்தவர். அவருமே ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு எதிர்மறை கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்பதையுமே அவர் பதிவு செய்திருக்கார். அப்படிங்கிறதுமே அவங்க விரிவாகவே எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனவே இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை உரையாடுவதற்காக சோக்குள்ள போவோம். இது முச்சதி ஷோ. நான் உங்கள் சுகநாதிவாக. நான் உங்கள் பன்னீர் பெருமாள். ஓகே, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான டாபிக்னா அனில்வாலுக்கு கிடைத்த ஆப்பு அப்படின்னு சொல்லலாம். சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும். கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தில் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது. எங்களுக்கு தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை. இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சதிச்சைகள் இருக்கிறது. அதனால் சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர் ஏற்கனவே அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்தில் தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பொழுது என்ன சொன்னார்னா, சிபிஐ விசாரணைங்கிறதே தாமதிக்கக்கூடிய ஒரு தந்திரம் தான். அது மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம், அது தமிழ்நாடையே அவமானப்படுத்துவது, தமிழ்நாடு காவல்துறையை அவமானப்படுத்துவது அப்படிலாம் சொன்னார். வேற வாயி, இது நாரவாய். அப்படிப்பட்ட ஒரு வீர தீரர், மாநில சுயாட்சியினுடைய மகத்தான கொள்கை வீரர் அவர் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி போட்ட வழக்கில் தான் கொட்டுன்னு சொல்லி கொட்டி இருக்கிறது. இப்போதான் விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இந்த ஆரம்ப கட்டத்திலே சிபிஐக்கு கேட்கணுங்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? உங்களுடைய அரசியல் களத்தை இங்கே இந்த நீதிமன்றத்தை அரசியல் களமாக்காதீர்கள், உங்க பதிக்கு நாங்கள் ஊருகா கிடையாது அப்படிங்கிறத நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை, தண்ணீர் வசதிகள் பல்வேறு விதமான வசதிகளையுமே செய்து தரவில்லை என்று சொல்லி அந்த வழக்கையே தள்ளுபடி செய்திருக்கு. சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையுமே இவங்களுடைய வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. கரூரில் மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படின்லாம் விஜய் கேட்டாரு. அந்த வீடியோலாம் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் கரூரில் நடக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில் இவங்க நாமக்கல்லையுமே இதே மாதிரி பல நெருக்கடிகள்லாம் நடந்திருக்கு. ஒரு தனியார் மருத்துவமனையை சேதப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த மருத்துவமனை சேதமாயிருக்கு. அது சேதமாயிருக்கு அப்படிங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியுது. அதனால தான் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அந்த மருத்துவமனை சேதமான வழக்கில் அவர் இந்த 41 பேர் சம்மந்தப்பட்டல அந்த மருத்துவமனை சேதமான வழக்கில் தன்னை கைது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் மனு சென்னை ஹைகோர்ட்டில் போட்டிருக்காரு. சென்னை ஹைகோர்ட்டும் அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் எந்த அடிப்படையில் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு அங்கே ஒரு குட்டு வச்சு விட்டுருக்கு. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 உயர்நீதிமன்றத்திலையுமே இவங்களை மையப்படுத்தின வழக்குகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான செய்தி. அதுவுமே அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவரிடம் கடுமையான ஒரு கேள்வியை கேட்டுக்கிறது. ஒரு தலைவராக இருந்து உங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாத நீங்கள், இது விஜய்க்குமே கேள்வி கேட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜயிலிருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்த கட்ட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, புஜ்ஜி ஆனந்த் மற்றும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் இவரில் இருந்து கடைசி மாவட்ட செயலாளர் வரைக்கும் யாருக்குமே தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அதிகாரமோ அல்லது மனநிலையோ இல்லை அப்படிங்கிறதா தெளிவாக தெரிகிறது. இது நீதிமன்றத்துக்குமே போகிறது. இன்னும் இதில் என்ன மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, தாவைக்கு பண்ணுற அட்ராசிட்டினால மிக சாதாரணமான கட்சியோட ஜனநாயக உரிமைகளும் பாதிக்கப்படுவதற்கான அபாயங்கள் இருக்கின்றன. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை பக்கத்தில் அனுமதி தரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எக்ஸிட் வைங்க அப்படிங்கிறாங்க. அது நமக்கு புரியலை. எக்ஸிட்டுங்கிறது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் எப்படி ஒரு எக்ஸிட்டை வைக்க முடியும்? இன்னொன்று அப்படி எக்ஸிட் வச்சிருந்தாலும் அங்கே ஒரு நெரிசல் ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு என்ன விதமான உத்தரவாதம் இருக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா நீதிமன்றங்களுடைய அந்த நடுத்தர வர்க்க மனோபாவம் பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்கிற உத்தரவை நம்ம விமர்சனம் பண்ணி தான் பேசியிருந்தோம். கொடிக்கம்பங்களை அகற்றுவது, அதுக்கப்புறமே பார்த்தோம்னா தலைவர்களுடைய சிலைகளை அகற்றுவது, அதுக்கப்புறம் கூட்டங்களுக்கு அனுமதி தருவது காவல்துறை மறுத்து நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றமும் சங்கற்பட மாதிரியே பேசுவதுங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இதே தாவேக்கா அவங்க போட்ட வழக்கில் தான் விஜயை கண்டித்த பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேல் கட்சிகள் பொது சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க, அதனால ஒரு பிக்ஸட் டெபாசிட் மாதிரி வைக்கணும்
அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனைகள்லாம் சொன்னாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசே வந்து அதை மறுத்தது. அதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து அதுக்கான வழிவகை இல்லைன்னு நீதிமன்றம் விசித்திரமான ஒரு கேள்வியை கட்டுச்சு. ஏன் இப்போ அரசு பணியில் ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு இது டெபாசிட் பண்ணுறது இல்லையான்னு சொல்லி, கான்ட்ராக்ட் பணிங்கிறது வேற, கட்சி பணிங்கிறது வேற அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் நீதிமன்றமே கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தாவேவுடைய அட்ராசிட்டிங்கிறது அரசியல் கட்சிகள்னாலே மோசம். அப்போ அரசியல் கட்சிகளுடைய ஒரு ஜனநாயக செயல்பாடுகளான கூட்டம் நடத்துறது, மாநாடு போடுறது, பிரச்சாரம் பண்ணுறது, இதையே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு காம்ப்ளிகேட்டட் சிக்கலாகக்கூடிய ஒரு செயல்பாடுகளைத்தான் தமிழக வெற்றி கழகம் வந்து பண்ணுகிறது. தன்னோட தலையில் மண்ணவாரி போடுறது இல்லாமல் அத்தனை பேர் தலையுமே மண்ணவாரி போடக்கூடிய ஒரு செயல்பாட்டில் தான் வந்து தாவைக்க போகுது. ஏன்னா அதுக்கு வந்து எந்த விதமான அரசியல் பொறுப்புணர்ச்சியும் கிடையாது, அவங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது. அவங்க பண்ணக்கூடிய தவறுகளால எல்லா கட்சிகளுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுமே இருக்கிறது. சின்ன சின்ன அமைப்புகள், இயக்கங்கள் ஒரு 100 பேரை வச்சு பொதுக்கூட்டம் நடத்துறவங்க, அவங்க எல்லாருக்குமே இதில் ஏற்கனவே பல நெருக்கடிகள் இருக்கும். அதில் இது கூடுதலாக மாறுது. உணவு, தண்ணி இது எல்லாமே வந்து சரிபார்த்து தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரியான காரணங்கள் அப்படிங்கிறது வந்து தாவேக்கா மாதிரி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை வச்சு போகிற இடத்துலலாம் டேமேஜ் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்குமானதை அது ஒரு பொது விதியாகவும் எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. தமிழக வெற்றிக்கழகம் இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில, அதாவது என்னன்னா வந்து எந்த பக்கம் போனாலும் ஆகட்டுறாங்கன்னு வடிவேல் சொன்னது மாதிரி, ஒரு பக்கம் வந்து பொதுமக்களை போய் பார்க்கவும் இல்லை, வீடியோ போட்டாலும் திட்டுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகணும், சிபிஐ விசாரணை கேட்கணும்னாலும் வந்து அதை தள்ளுபடி செய்கிறார்கள், முன்ஜாமீன் கேட்டாலுமே கிடைக்கலை. அப்படிங்கிறப்ப நான் இருக்கிறேன் ஆபத் பாந்தவனாகன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ தாவேக்காவுக்கும் சேர்த்து டப்பிங் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசை கேள்வி கேட்பது அப்படிங்கிற எந்த தப்புமே கிடையாது. அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, காவல்துறை வந்து சரியான முறையில் வந்து மக்களை நடத்தவில்லை, அல்லது அங்கே வந்து போதுமான அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடத்த கொடுக்காம குறுகலான இடத்த கொடுத்துருக்காங்க, இப்படியெல்லாம் வைத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. விஜய் கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளுமே வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கேட்குறாங்கிறப்ப அவங்களோட ஒரே நோக்கம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவது என்பது அவருடைய நோக்கமாக இருப்பதனால எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அல்லது தமிழிசை சவுந்தரராஜனும் நயனானகந்தனும் இப்போ விஜய்க்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து தாவேக்காரங்களுமே வந்து அவங்களுமே வந்து அணில் குஞ்சுகள்லாம் இப்போ ரத்தத்தின் ரத்தங்களாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு இடத்துல வந்து தருமபுரியில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறப்ப இவங்க வந்து வரவேற்பெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள், இதெல்லாம் போஸ்டர்லாம் வந்து அடித்து ஒட்டியிருக்கிறார்கள், ஃப்ளக்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா அந்த கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற அதிமுகவோட சேர்வதற்கு எந்தவித வெக்கமும் இல்லாமல் இருக்காங்க. அப்படின்னா அப்போ வந்து இவங்க வந்து ஆரம்பிக்கிறப்பே சந்தர்ப்பத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னும் போக போக எவ்வளவு வந்து ஒரு மிக மோசமான சந்தர்ப்பத்தில் சிக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. இல்லை, தாவேக்கா வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்லாம் விஜய் வந்து பேசினாரு. அந்த கட்சிக்காரங்களுக்கு கொள்கை அரசியல் அதெல்லாம் தெரியுமானே நமக்கு தெரியல. நேற்று சாயங்காலம் எடப்பாடி பழனிசாமி வர்றப்ப அது வேற கட்சி கூட்டம், அங்கே போய் கொடியை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இப்போ நாளை அங்கே ஏதோ உங்களுக்கு தள்ளுமுழு நடந்துச்சுன்னா விஜய் ஆட்கள் வந்து தள்ளுமுழு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை கூட வரும். அதிமுக காரங்களே சில பேர் திடீர்னு யாராவது எங்கள் கட்சி கூட்டத்தில் வேற ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணுற கொடிக்காட்டுறீங்க டென்ஷன் ஆனாங்கன்னா அது இஷ்யூ. ஒரு கூட்டணியாக போகிறப்ப அது வேற. இவங்களுக்குள்ள இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, மாறி மாறி ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே அவங்க வந்து கொடியை காமிச்சிக்கிட்டு நடக்குதுன்னே யாரும் அறிவிக்கல, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேனர் வச்சு அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகணும்னா அந்த பேனரை வேற எடுத்துடுறாங்க. ஒரு முடிவு அப்படின்னு ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சியாக தாவேக்கா வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணுறாங்க. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் இவங்க எல்லாருமே வந்து சில விஷயங்களில் தெளிவாக இருக்காங்க. எடப்பாடிக்கு வரவேற்பு கொடுக்க தெரியுது, பேனர் வைக்க தெரியுது. அந்த பேனர் வச்சவங்களுக்கு இந்த 41 பேருக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி பேனர் வைக்கணும் அப்படின்னு தெரியல. எடப்பாடி அஞ்சலி செலுத்துறாரு. ஆனால் இவங்களுக்கு இது வரைக்கும் இன்னைக்கு கூட கட்சியை நடத்துறதுக்கு ஒரு 20 பேர் கொண்ட குழுவை வந்து விஜய் போட்டிருக்கதா சில செய்திகளில் வருது. ஆனால் இந்த குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு தாவேக்கா சார்பாக இந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு குழுவை போடணும்னு தெரியல. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தன்னுடைய சொந்த கட்சியில் ஏற்பட்ட இழப்புக்கு ஒரு மெழுகுவர்த்தி கூட ஏற்றி வைக்காத ஒரே கட்சியாக தாவேக்கா தான் இருக்குது. ஆனால் அந்த கட்சிக்காரங்க இன்னும் சந்தோஷமாக அடுத்து நாங்கள் பாஜக கூட போகிறோம், அதிமுக கூட போகிறோம், பேசிட்டோம், எடப்பாடி ஐயா தான் நம்மை பாதுகாப்பார் அப்படின்னு வந்து ட்விட்டரில் போடுறாங்க. எடப்பாடி ஐயா உங்களை பாதுகாக்கணும்னா நீங்கள் எதுக்குடா தனியாக கட்சி நடத்திருக்கீங்க, அதிமுகவிலே சேர்ந்துட வேண்டியதுதானே அப்படின்னா நமக்கே பார்க்குறப்பவே நமக்கு அந்த கேள்விகள் வருது. உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு கட்சி தலைவர் பாதுகாப்பார் அப்படின்னு வந்து இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அதிமுக காரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அமித்ஷா வந்து எங்களை பாதுகாப்பார், எங்கள் டேடி மோடி இருக்காரு அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது அப்படியே வந்து இன்னைக்கு தாவேக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்காங்கிறது
ஒரு போஸ்ட் மார்னிசம் சொல்லுவாங்களே, எதுக்குள்ளேயுமே அடங்காத ஒரு வரையறைக்குள்ளேயே இருக்குது. இது ஒரு கட்சியா இது வரைக்குமே ஃபார்ம் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னா, இப்போ ஸ்டாலின் பேச போகிறாங்கன்னா விசிகா வந்து கொடியோடு வருவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். எந்த கூட்டணியில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. எதுக்காக இவங்க அவங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்க இவங்களை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி எந்த அடிப்படையுமே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறது எல்லா கட்சி தலைவர்களும் வந்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க நிவாரணம் அறிவிச்சிட்டாரு, விஜய் அறிவிச்சிட்டாரு. நிவாரணம் அறிவிச்சிட்டாங்கன்னா ஒரு இழப்பு வந்து ஏற்பட்ட உடனே கொண்டு போய் அந்த செக்கை கொண்டு போய் கொடுப்பாங்க. இவ்வளோ நிவாரணங்கிறது இவங்க வந்து எங்கேயுமே போகவே தயாரில்லை. யார் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரடியாக வந்து யாருமே விஜய் தான் போகலைனாலும் குறைந்தபட்சம் ஒரு மாவட்ட செயலாளர்கள் வேற யாராவது நிர்வாகிகள் அல்லது வந்து ஒரு தலைமைகள் நிர்வாகிகள் யாராவது கொண்டு போய் அதை கொடுக்கணும். அதுவும் இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்போ அறிவிச்சதோடு அது நிற்கிது அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான ஒரு நிலைமை. ஆக மொத்தம் வந்து ஒரு வினோதமான ஒரு கட்சியாகத்தான் தாவேக்கா இருக்கிறது. தாவேக்கா அப்படி இருக்கிறது வந்து தாவேக்காவுக்கு மட்டும் பிரச்சனையாக தானே பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் உடைக்கிறதுல இருந்து நீதிமன்றங்கள் வந்து மற்ற கட்சிகளை கட்டுப்படுத்துகிற வரைக்கும் எல்லாருக்குமான பிரச்சனையாக மாறும்பொழுது மட்டும்தான் பொது வெளியில் அதை கடுமையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. கட்சியாக செயல்படலையே தவிர இப்போவே மிரட்டல் வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க. ஒரு விஜய் ரசிகராக அந்த மக்கள் இயக்கத்தில் நான் 15 வருஷம் செயல்பட்டேன், இந்த செயல்பாடு இன்னைக்கு இவங்க நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உறுப்பினர் அட்டையை காமிச்சு தியாக துருவம்னு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஒன்றிய செயலாளர், அவங்க கட்சி தாவேக்கா ஒன்றிய செயலாளர் நேற்று காலையில் போட்டு ஒரு வீடியோ வைரல் ஆகுது. மதியத்துக்குள்ளே போய் அவரை மிரட்டி அதில் காலையில் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து சொல்ல வைக்கிறாங்க. ஒருத்தர் அந்த கதிரேசன் ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. அவர் இவங்கள கூட நேரடியாக குறை சொல்லலை. இந்த மாதிரி கூட்டங்களுக்கு ஒரு வரையறையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுநல வழக்கை ஹைகோர்ட்டில் கதை போடுறாரு. அவர் வீட்டில் போய் நீ தான் கதிரேசனா எங்கள் அண்ணனை எதிர்த்து பேசுவியா அப்படின்லாம் வந்து மிரட்டியிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய வழக்கறிஞர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அடிப்படையில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஊருக்கு போய் இவங்க இந்த இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் கமெண்டில் மிரட்டியே பழகப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நேரடியாக வீட்டில் போய் மிரட்டுறாங்க. இந்த விஜய் படங்கள்லாம் வந்து நீதிபதியவே மிரட்டுற சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்த மயக்கத்தில் இருந்திருப்பாங்க போல். அதனால தான் போய் வழக்கறிஞர்களை இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறவங்கள நேரடியாக, ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி ஆனால் நேரடியாக போய் நீதிமன்றத்துக்கு போகக்கூடியவங்களை மிரட்டுற வேலையை பார்க்குறாங்க. இது தாவேக்கா அப்படிங்கிறது வந்து கட்சி ஒழுங்கு இதெல்லாத்தையும் தாண்டி அடிப்படையில் எந்த வரைமுறைகளும் தாண்டி எந்த எத்திக்ஸுமே இல்லாத ஆட்களாக ஒரு கூட்டமாக தான் அது ஆர்கனைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கையிலே ரொம்ப அபாயகரமானது. இதில் இன்னொன்று என்னென்னா, பிஜேபியிலேருந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர் போன்றவங்க அவங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா முழுக்க வந்து தமிழ்நாடு அரசை குற்றம் சாமட்டி நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல, இது தொடர்பாக நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது மனித உரிமை அமைப்புகள் ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்கேயோ வந்து ஒரு ஒரு அரசு பயங்கரவாதம் நடந்து விட்டது அல்லது வந்து ஒரு ஜாதி ரீதியான வன்கொடுமை அல்லது ஒரு பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, 2 தரப்புலையும் போய் பேசுவாங்க. பேசி விசாரித்து அதில் என்ன அந்த சம்பவம் என்ன நடந்தது, உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்வது அப்படிங்கிறது தான் உண்மை அறியும் குழு. ஆனால் இந்த பாஜகவோட குழு இருக்கலாம், இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஸ்கிரிப்டை எழுதிட்டு, அதாவது தாவேக்கா வந்து கான்ஸ்பிரசியாக என்னென்னத்தெல்லாம் வதந்தியாக உழவு விட்டாங்களோ அது அத்தனையும் வந்து பேப்பரில் கொண்டு வந்து நாங்கள் வந்து உண்மை அறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம அந்த உண்மை அறியும் குழுவோட லட்சணம் எப்படி இருந்ததுங்கிறதும் தெரியும். ஒருத்தர் சொல்கிறார் வந்து இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்படலன்னு சொன்னால் கவர்மெண்ட்டோடைய மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மொழிவு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இன்னொன்று வந்து பிஜேபி இதை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குன்னா, வந்து இதே வந்து அனுராக் தாக்கூராக இருக்கட்டும் அல்லது ஹேமா மாலினியாக இருக்கட்டும், இவங்க வந்து இது உத்தரப்பிரதேசத்தில் கூடிய கும்பமேளா நடைபெற்ற அந்த நெரிசலில் வந்து இப்போ வந்து மரணம் அடைந்ததை நியாயப்படுத்தி பேசியவர்கள் இவர்கள் வந்து இங்கே வந்து பேசுவதில் என்ன விதமான நியாயங்கள் இருக்கிறது. இன்னொன்று இந்த பிஜேபி போடக்கூடிய டீம் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே என்னென்னா இந்த தஞ்சாவூரில் வந்து இந்த மாதிரி ஒரு மாணவி வந்து இறந்தப்ப மதமாற்றத்தில் தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார். அதுக்கு ஒரு டீம் போட்டிருந்தாங்க. அப்போ விஜயசாந்திலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. வந்து அதுக்கப்புறமே பார்த்தோம்னா கள்ளச்சாராய சாவுக்காக குஷ்பு அவங்க தலைமையில் போனாங்க. அது வந்து ரிப்போர்ட்டே வரல, இதுவுமே ரிப்போர்ட் வரல. கடைசியில்னா சிபிஐ அந்த விசாரணையை எடுத்து இவர் வந்து அண்ணாமலை சொன்னது போய் மதமாற்றத்தின் காரணமாக அந்த மாணவி உயிரிழக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் இன்னும் சொல்ல போனால் பாஜக வந்து மற்ற பிரச்சனைகளை வந்து அதில் என்ன நினச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழு போட்டது இருக்கட்டும், பாஜகவிலே பாலியல் புகார்கள் அதிகமாகிடுச்சுங்கிறதுக்காக மலர்கொடி கமிட்டின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. போட்டு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் அதில் ஒரு இதுலையாவது வந்து போகிறாங்க, ஃபோட்டோ கிட்ட வருது, ஒரு சின்ன நகர்வு கூட இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் என்னென்னா பாஜக வந்து தன் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் புகார்களை விசாரிப்பதற்கான ஒரு கமிட்டிலேயே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாதப்ப ஊரில் இருக்கிறதெல்லாம் வந்து விசாரிப்புகளுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் மிக மிக முக்கியமானது.
நேரடியாக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய மணிப்பூர் கலவரம் அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அன்னைக்கு வந்து இந்த ஹேமமாலினி மாதிரியான எந்த குழுக்களும் போகலை, பிரதமர் போகலை, எந்த விதமான பொறுப்பும் அந்த பாஜக முதலமைச்சர் கூட அதுக்கு பொறுப்பேற்றுக்கல. அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் இந்த கலவரத்துக்கே காரணமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு இனக்கலவரத்தை ஒரு சின்ன மாநிலத்துக்குள்ளே அவங்க நடத்தி காமிச்சப்ப போகலை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கும்பமேளா மரணம் அதுக்குமே அது வந்து ஒரு ஆன்மீக நிகழ்வுன்னு சொன்னாங்க. அரசாங்கம் வந்து முழுமையாக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அது. அதில் எந்த இடத்தையும் யோகி ஆதித்யநாத் குறித்து எந்த கேள்வியும் இல்லாமல் கூட்டம் வந்தால் சாகத்தான் செய்வாங்கங்கிற மாதிரி தாவேக்கா வழக்கறிஞர் பேட்டி கொடுத்துருந்தார்ல, கூட்டம் வரத்தான் செய்யாத தலைவிதி அப்படின்னு, அந்த மாதிரி பாஜகக்காரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது நடந்து முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க இங்கேருந்து வந்து இவங்க உண்மையை சொன்னாலே அவங்க மாற்றி தான் அறிக்கை கொடுக்க போகிறாங்க. ஆனாலும் அதில் அண்ணாமலை பல்ட்டி அடிக்கிறாரு. இப்படியெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி போலியாக ஒரு இதை கொண்டு வந்து நேராக முதலமைச்சருக்கு தான் நீங்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு வந்து ஏதோ அவங்க அரசாங்கத்துடைய நேரடியாக ஏதோ ஒரு ஆய்வுக்குழு மாதிரி, அது வந்து பாஜகவுடைய குழு, முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற டேக்கில் நியூஸ் கொண்டு வந்தாலுமே பாஜகவுடைய கட்சி குழு அது வந்து நேரடியாக முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும், நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து அப்படியே நேற்று காலையில் இன்பதுரை அதிமுகவுடைய வழக்கறிஞர் அவர் இப்போ பேசினார், இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது. அந்த மதியழகன் அவருடைய ஒய்ஃப் பேட்டி கொடுத்தாங்கல்ல, அதிலிருந்து இது வரைக்கும் எல்லாரும் ஒரே நரேஷன்ஸை பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த எத்திக்ஸுமே தாவேக்காரங்களுக்கு தான் அரசியல் அறம் இல்லை அப்படின்னு பார்த்தா இன்பதுரைக்கும் இல்லை. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹேமமாலினி கையை பிடிச்சி நீங்களும் இதே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்க கிட்ட சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இதில் கேள்விகள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த நிதியை வந்து கல்விக்கான நிதியை வந்து 538 கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். அது வந்து இந்த நிதி கிடையாது, ஏற்கனவே வந்து அந்த சர்வசிக்ஷா அபியான் அந்த நிதி கிடையாது. இது என்னன்னா வந்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே வந்து ஒவ்வொரு பள்ளியும், தனியார் பள்ளியும் 25% வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குழந்தைகளை சேர்க்க வேண்டும். இது வந்து மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், ரைட் டு எஜுகேஷன். அப்போ அந்த சட்டத்தின் கீழே வந்து என்னென்னா வந்து அரசுகள் வந்து அந்த கல்வி கட்டணத்தை வந்து ஏற்க வேண்டும். இதில் 40% வந்து ஒரு மாநில அரசு ஏற்க வேண்டும், 60% ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும். இதைத்தான் வந்து 2 வருஷமாக கொடுக்காம அப்படியே வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து தனியார் பள்ளிகளே நீதிமன்றத்துக்கு போனார்கள், எங்களுக்கு வந்து அரசு நம்ம தரலைங்கிறப்ப அரசு என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்கள் வந்து தரதில் பிரச்சனை கிடையாது, ஒன்றிய அரசு வர வேண்டிய நிதி வரவில்லை. ஒரு நீதிபதி கூட கேட்டார், ஏன் வரலன்னா நீ வந்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்ற தான் தருவாங்கிறாங்க, நீ ஏற்றுக்கிறப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நாங்கள். இப்போ என்னன்னா வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து 538 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. உடனே இது மிகப்பெரிய சாதனை, மோடி வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு, மாணவர்கள் நல்ல அவருக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி சீன் போடுவாங்க. அதனால் இது வந்து யாருமே நம்பக்கூடாது. ஓகே, உலக அளவிலான ஒரு பிரச்சனையை பேசி நம்ம வந்து இந்த விவாதத்தை முடிவு செய்வோம். என்னென்னு சொன்னால் வந்து டொனால்டு ட்ரம்ப் எங்கே எப்படி அணிலுக்கு ஆப்பு விழுந்ததோ அது மாதிரி எங்கள் கழுவிக்குமே ஒரு ஆப்பு விழுந்திருக்கிறது. தான் நினச்சதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் தோண்டித்தனமாக பல முடிவுகளை டொனால்டு ட்ரம்ப் எடுத்தார். இப்போ என்னென்னா வந்து செலவின மசோதா அதை வந்து தாக்கல் பண்ணணும்னு சொன்னால் வந்து அதுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து வேணும், 60% மேலே வேணும். அப்படிங்கிறப்ப வெறுமனே வந்து அவங்களுடைய குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர் உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப எதிர்கட்சியை சேர்ந்த ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்களுமே வாக்களிக்க வேண்டுங்கிறப்ப அவங்க வாக்களிக்க தயாராக இல்லை. அப்படிங்கிறது இந்த செலவின மசோதா அப்படியே நிற்கிறது. அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சிக்கலுக்கு வந்து அரசு நிர்வாகம், அரசு இயந்திரமே முடங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்திருக்கிறது. இதற்கு முதல் காரணம் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறது தான் மிக மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. ஒரு ஜனநாயகத்துக்கான குரலை எழுப்புகிற பொழுது இந்த மாதிரியான மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கடுமையாக கண்டிப்பதும் விமர்சிப்பதும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற உரையாடல்களை தொடர்ந்து மேற்கொள்வோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் மானத்தமிழாடி யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்புகள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சமூக வலைதளத்தில் மாடர்ன் தமிழ் நாளுடைய பக்கங்கள் இருக்குது, ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில். அது எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. நன்றி.